சுபேதார், அனில் கபூர், ராதிகா மதன் இவங்கெல்லாம் நடிச்சு சுரேஷ் திருவேணி டைரக்ஷன்ல இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி பிலிம் தான் இந்த சுபேதார். படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அனில் கபூர் வந்து ஒரு 25 வருஷமா நாட்டுக்காக பார்டர்ல வந்து சுபேதாரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவெல்லாம் நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டோம், ரொம்ப பயங்கரமான ஒரு பேட்டியாடிசம் இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இவர் அனில் கபூர். இவெல்லாம் நம்ம நாட்டுக்காக உழைச்சாச்சுல, இனி கொஞ்ச நாளா நம்ம வீட்டுக்காக உழைப்போம், நமக்கும் குடும்பம் இருக்கு, நம்ம குடும்பத்தையும் பார்ப்போம், இவெல்லாம் அவங்க கூட நம்ம நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நாடு நாடுன்னு இருந்தாச்சுல, இனிமே கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்தை பார்ப்போம்னு சொல்லி ஊருக்கு வராரு. அப்படி கிளம்பி வரப்ப அவர் இவ்வளவு நாள் மிஸ் பண்ண விஷயங்கள், குழந்தைய தன்னோட பொண்ணை கூட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்றது, அவங்களை கூட்டு வர்றது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்காக ஊருக்கு வராரு. அப்படி ஊருக்கு வரப்ப அவங்க ஊர்ல வந்து பயங்கரமான அட்டூழியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேங் இருக்கு. அது இல்லாத ரவுடித்தனம், மணல் மாஃபியா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அந்த ஒரு கேங், அந்த கூட்டத்தை பார்த்தே ஊரே பயப்படுது. அவங்க கன்னு கண்ணுன்னு சொல்லி ஒரு ஆள், ஒரு அடியாள்களோட ஒரு கேங்கா இருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு மக்களை போட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நம்ம எந்த பிரச்சனைக்கு போகக்கூடாது, ஆனா சுபேதார் வேற ஒரு தப்பு அப்படின்னா நம்ம இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற எந்த வித பிரச்சனைக்கு போகக்கூடாது, நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, அமைதியா போயிருவோம் சொல்லி அமைதியாவே பாக்குறாரு. அப்படி இருந்தும் கூட அந்த கேங்குக்கும் இவருக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கு. இவர் ஒன் வெர்சஸ் அந்த கேங் அப்படின்னு. அந்த கேங் அவர் இப்படி ஃபேஸ் பண்ணாரா பண்ணலையா, ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேங், அதை ஃபேஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த சுபேதார். படத்துல அனில் கபூர் ஹீரோ அப்படிங்கிறப்ப அனில் கபூருக்கு எந்த மாதிரியான ஒரு மாஸ் சீக்வன்ஸை பில்ட் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே சுரேஷ் திருவேணி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு மட்டும் தான் படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, மற்றவங்களுக்கும் அப்படிலாம் கிடையாது. படம் முடிச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அந்த படத்தை யோசிச்சு பாக்குறப்ப ராதிகா மதனுக்கான ஒரு பயங்கரமான சீன் ஞாபகத்துக்கு இருக்கு. அவங்க ஒரு ஆக்ஷன் சீன் வந்து ஒரு கரெக்டா ஒன்று பண்ணுவாங்க, அவ்வளவு ஃபயரா இருக்கும். அவங்க ஒரு பிரச்சனை மாட்டிக்குவாங்க, அவங்க எதாவது தப்பிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரப்ப அசால்ட்டா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியே வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்குனே அந்த ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 3 நிமிஷம் அவங்களுக்கான படமா அந்த படம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். இதை தவிர்த்து படத்துல நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்கள்ல படம் பயங்கரமா அவங்களை வந்து அப்படி ஒரு கையா ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம விக்ரம் படத்துல வர உப்புலியப்பன் இருக்காரு, அந்த மாதிரியான கதாபாத்திரம் படத்துல கூடயே இருக்கும். அந்த கேரக்டருக்கு ஒரு 4 சீனாலும் நறுக்குன்னு இருக்கும். அது வரைக்கும் காமெடி மாதிரியே அந்த அந்த கேரக்டர் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும். சடனா அந்த கேரக்டர் அப்படியே ஒரு ஃபயரா டிரான்ஸ்ஃபர் ஆகும் பாருங்க, அதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தோட காமெடி ட்ராக் அப்படிங்கிறது தனியா ஒரு ஆர்டிஸ்ட போட்டு காமெடி, அவர் வந்து கூட வந்து காமெடி பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான சினிமா இப்ப இல்ல. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே அதை பண்ணாம ஒரு சீரியஸான டைம்ல அடிக்கிற சின்ன சின்ன கவுண்டர், ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ல அடிக்கக்கூடிய சின்ன கவுண்டர் நல்லா ஒர்க் ஆக பார்த்திருக்கீங்களா? இந்த லோகேஷ் படங்கள் நிறைய படங்கள், ஒரு கைதி அந்த மாதிரி படங்கள்ல இந்த சீரியஸான டைம்ல சின்னதா லைட்டா அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் அந்த படத்துல இருக்கு. அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஒரு பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா, ஹீரோவங்கெல்லாம் தவிர்த்து படத்தோட சண்டை காட்சிகள் தான் எனக்கு அவ்வளவு பிடிச்சி. ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. சண்டை அப்படிங்கிறப்ப இவன் குத்தி அவன் 3 பேரை தாண்டி போய் உளுந்து அப்படிலாம் இல்ல, கீழே கிடக்க கம்பி எடுத்து அடிச்சு உடைக்கிறாரு. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கு ஃபைட்டு. இதை விட்டுக்கிட்டு இவர் இங்க இருந்து அங்க பறந்து, அங்க இருந்து அங்க பறந்து, அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல, நம்புற மாதிரி இருக்கு ஃபைட்டு. ஆனா அந்த ஃபைட்டை ரத்தம் சதவீதம் அடிச்சு கிழிச்சு மூஞ்சி உடைக்கிற மாதிரியான அவ்வளவு இதா இருக்கு. அப்புறம் படத்தோட ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி விஷயங்கள், சில விஷயங்கள் நோட் பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு சீன் வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த சீன் முடியும் பார்த்திருக்கீங்களா, அந்த முடிகிற இடத்துல அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகும், அது நல்லா இருந்துச்சு. இந்த சீன் முடிகிற இடம் அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகிற இடமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து படத்துல ஒரு விஷுவலாவே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பா ரைட்டிங்லேயே பண்ணிருக்கணும், அப்படின்னா முடியும். ஏன்னா இது முடிகிற இது இப்போ இந்த இடத்துல முடியணும், அதே மாதிரி இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த இடத்துல சிகரெட் பிடிச்சி புகையை விடுறாரு அப்படின்னா அடுத்த சீன்ல அந்த புகை வேற ஏதாவது இடத்துல ஒரு டீ பாயில இருந்து புகை வரும், இல்ல வீட்டுல சமைக்கிறது புகை வரும், இந்த மாதிரி சொல்றேன். இப்படி ஒரு இது டிரான்சிஷன் இருக்கும். அவர் படத்துல சின்னதா ஒரு பயங்கரமான ஒரு கேமியோ இருக்கு. கிளைமேக்ஸ் கிட்ட அந்த கேமியோ ரிவீல் ஆகும். அந்த கேமியோ பயங்கரமான ஒரு கேமியோ. அந்த ஆர்டிஸ்டும் நமக்கு தெரிஞ்சவர் தான், கலாசேட் நான் போலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்களோட கேமியோ படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கும். படத்துல வந்து இவரு அனில் கபூர் வந்து கொஞ்சம் வயசான மாதிரியான தோற்றமே இல்ல, அவ்வளவு ஃபிட்டா, சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப யதார்த்தமா பண்ற மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்லுவேன், சண்டை காட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தன் வந்து ஓவரா பேசிட்டு இருப்ப, அவர் பொறுமையா போயிட்டே இருப்பாரு. அவருக்கு தேவையில்ல, அவர் வந்து லைஃப் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அமைதியா போயிட்டே இருப்பாரு. ஓவரா அவர் இது பண்ணிட்டு இருப்பானா, சுத்தி பாப்பறது கிடைக்காது. ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்கும், அந்த விளையாட்டுக்கு ராடு இருக்கும்,
ராட் எடுத்து கார் அடிச்சு உடைச்சிருவாரு. இந்த சீன்லாம் பயங்கரமா ஒரு ஒரு வைபா இருந்துச்சு எனக்கெல்லாம். படத்துல தேவையில்லாத காட்சிகள் அப்படி எதுவுமே சொல்ல முடியல. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ஆர்க்கு வந்து நிறைய ஞாபகம் இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஞாபகம். ராதிகா மதனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த உப்புலிய பஞ்சனல் ஒருத்தர் குண்டா அவருக்குமே ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு படத்துல. படம் நிறைய இடங்கள்ல ஒரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் படம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது நிறைய இடங்கள்ல படத்துக்கு தேவையான ஒண்ணு சூப்பராக பண்ணியிருந்தாரு சுரேஷ் திரிவேணி. படத்தை நீங்க தாராளமா ஃபேமிலியோட எந்தவித தயக்கமும் இல்லாம குழந்தைங்களோட படத்தை தாராளமா பார்க்கலாம். படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.